மிக அருமையான ஒரு நிகழ்ச்சி. அதாவது ஒரு 10 ஆண்டுகளில் சிறந்த படங்களை எடுத்து கொடுத்திருக்கிறார்கள். இன்று நவரத்னங்களாக 9 பேர் வந்து இங்க பேசியிருக்கீங்க. இசைக்குயில் ரவிச்சந்திரன் அவர்களும் திருமதி கௌசல்யா ரவிச்சந்திரன் அவர்களும் ஒரு நல்ல ஒரு வாழ்த்து பாடல்களை பாடி மிக அருமையான ஒரு வாழ்த்தினை பாடி தொடங்கி வைத்தார்கள். எப்பொழுதுமே ஒரு தொடக்கம் நன்றாக இருந்தால் முடிவு சிறப்பாக இருக்கும் இல்லையா? அதே போல மிக அருமையாக கப்பலோட்டிய தமிழன் என்ற படத்துல அந்த படத்தினை பற்றிய முழு ஆய்வுகளையும் அவர்கள் மிக சிறப்பாக பேராசிரியர் தமிழ் இயலனையா அவர்களுக்கு பேசுறதுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கலாம். மிக அருமையாக அந்த ஆனாலும் அவர்கள் குறித்த நேரத்திலே அந்த கப்பலோட்டிய தமிழனுடைய வரலாறு எல்லாம் எடுத்து சொல்லி முடிவில இளையவர்கள் இந்த படத்தை பார்க்க வேண்டும் என்று அவர்கள் ஒரு முத்தாய்ப்பான ஒன்றை வைத்தார்கள். அதுதான் பேராசிரியருடைய அந்த பேச்சினுடைய திறன். அவர்கள் சொல்கின்ற ஒவ்வொரு வரிகளிலும் பார்க்கும்போது தேசப்பற்று என்று குறைந்து விட்டதோ என்று கூட நாம் நினைக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். அதை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த இளைஞர்களுக்கு வர வேண்டும் என்பதனை மிக அழகாக தமிழ் அவர்கள் அவருக்கே உரிய பாணியிலே அந்த படத்தை பற்றி சொன்னார்கள். அது 1961, 62 வெளிவந்த படம். அதனை பற்றி மிக சிறப்பானது. நன்றி உரை என்பதனால் சுருக்கமாக சொல்லி முடிக்கின்றேன். அடுத்து நம்முடைய திருவை பாபு அவர்கள், தமிழ் மகிழ் திருவை பாபு அவர்கள் குடும்ப தலைவன் என்ற படத்தினை அவர்களுக்கு தந்திருக்கின்றார்கள். அந்த ஆண்டிலே மிகச்சிறந்த படங்கள் என்றாலும் கூட KS ரவிச்சந்திரன் அவர்கள் கொடுத்த தலைப்பில 1962, 63 வெளியான படங்களிலே குடும்ப தலைவன் பற்றி நம்முடைய திருவை பாபு அவர்கள் மிக சிறப்பான கருத்துக்களை எல்லாம் எடுத்து கூறி அந்த படத்தினுடைய சிறப்பு அம்சங்கள் எல்லாம் எடுத்துக்கூறி மிக அழகாக பேசினார்கள். அதுவும் அவர்களும் குறிப்பிட்ட நேரத்திற்கு பேசினார்கள் என்பதுதான் நாங்கள் விரும்புகின்ற பாடல். அடுத்து நம்முடைய சாந்தி ரவீந்திரன் வரவில்லை என்பதனால காவிய மேளா என்ற மலையாள படத்தினை பற்றி நம்முடைய எதுகையும் மோனையும் கொஞ்சி விளையாடுகின்ற மரபு கவிஞர் பொதுகை மு. செல்வராசன் ஐயா அவர்கள் மிக சிறப்பான ஒரு விமர்சனம். நான் கூட இந்த அதிகமான அந்த மலையாள மொழிகளெல்லாம் எப்படி ஒரு உள்வாங்கி கொண்டார் என்று கூட நான் நினைத்து பார்த்தேன். அந்த வகையிலே நம்முடைய பொதுகை மு. செல்வராசன் ஐயா அவர்கள் மிக சிறப்பாக 1965, 66 வெளியான அந்த காவிய மேளா மலையாள படத்தை பற்றி மிக சிறப்பானது ஒரு விமர்சனத்தை வைத்தார்கள். அதே போல நம்முடைய கவி நிலவு தேன்மொழி அவர்கள் அவர் ஆரம்பிக்கும் போதே அவங்க என்ன பண்ணிட்டாங்க பாத்தீங்களா? ரொம்ப அழகா கன்னடத்துல ஆரம்பிச்சாங்க. நமக்கு ஒன்றும் தெரியல, நமக்கு கன்னடம் தெரியாது. ஆனாலும் அவர்கள் தென்னிந்திய மொழிகளில ஆரம்பித்து அவர்கள் நிறைய இணையத்துல இருப்பதால அவர்கள் மக்களுடைய அந்த பல்ஸ் தெரிஞ்சவங்க தேன்மொழி அவர்கள் மிக அருமையாக அந்த ஒண்டே பள்ளிய ஹுகாலு அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னாங்கன்னா, ஒரு கொடியில் பூத்த மலர்கள். நான் கொடுத்த ஒரு கொடியில் பூத்த இருமலர்கள், இருமலர்ல ஒரு கொடியில் பூத்த ஒரு பஞ்சான மலர்ஸ். அதை பற்றிய அந்த ஒண்டே பல்லிய ஹுகாலு என்ற கன்னட படத்தை பற்றி தேன்மொழி அவர்கள் மிக சிறப்பாக தனக்கே கூறிய பாணியில மிக சிறப்பாக எடுத்து கூறினார்கள். அது 1966, 67 இருந்த படம் என்பதனால. அடுத்து சாட்சி என்ற படம் எனக்கு தெலுங்கு, எனக்கு சுந்தர தெலுங்குன்னு மகாகவி பாரதி சொன்னது நான் சொல்லியிருக்கிறதுனால என்னத்துல எனக்கு தெலுங்கு கொடுத்துட்டாரு. அதனால நானும் முடிந்தவரை உங்களுக்கு நான் நன்றி சொல்லி விடுகிறேன். அதனால அவர் சொல்லட்டும் எனக்கு நன்றி. எனக்கு நான் எப்படி பேசணும்னு எனக்கே தெரியாது. ஆக அந்த சாட்சி படத்தினுடைய கதையை சுருக்கத்தை நான் சொல்லியிருக்கின்றேன் என்று நினைக்கின்றேன். அடுத்து நம்முடைய தில்லானா மோகனாம்பல் அந்த பாடல் பகுப்பாய்வாளர் படப்பகுப்பாளர் பானுமதி கிருஷ்ணன் அவர்கள் அதனுடைய அத்தனை சிறப்புகளை எப்படி கடைசியிலே கர்ணனில் அந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் ஒன்றிணைத்தவர்கள் சொன்னார்களோ அதே போல தில்லானா மோகனாம்பாள் கதாபாத்திரங்களை ஒன்றிணைத்து எந்த கதாபாத்திரத்துக்கும் ஒரு கீழான ஒரு நிலையை கொடுக்காம அத்தனையும் நிற்கின்ற அளவிலே அவ்வளவு கதாபாத்திரம் நிற்கின்ற அளவிலே தில்லானா மோகனாம்பாள் அவர்களுடைய அந்த படத்திலே இயக்கி இருப்பார்கள். அந்த படத்தினுடைய முக்கியமான காட்சிகள் எல்லாம் எடுத்து பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்கள் அவருக்கே உரிய பாணியில மிக சிறப்பான ஒரு உரையை நிகழ்த்தி விமர்சனத்தை செய்தார்கள். அவர்களுக்கு பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அப்புறம் ஆராதனாக்கு முன்னாடி நம்ம இவர் வந்துட்டாரு, ஞான வடிவில் வந்துட்டாரு. 100க்கு 100 எனக்கு கொடுங்க மார்க்குன்னு சொல்லி வந்தாரு. அது 1970, 71 வெளிவந்த படங்களிலே இயக்குனர் கே. பாலச்சந்திரா அவர்களால் முத்திரை பதிக்கப்பட்ட ஒரு படம். 100க்கு 100 கதை அம்சங்கள் எல்லாம் நம்ம KGR கூட சொன்னாரு மாவு பேசிட்டு இருக்கும் பொழுது.
அவருடைய கதாம்சங்களை இவருடைய பாணியிலே பார்த்த விதத்தை மிக அழகாக எடுத்துக்கூறி, ஒரு ஆசிரிய பணி என்பது அறப்பணி, அதற்கு உன்னை அர்ப்பணின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. ஆசிரிய பணி ஒரு அறப்பணி, அதற்கு ஒரு உன்னை அர்ப்பணின்னு. அதே போல ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் என்று மிக அழகாக தன்னுடைய கணக்கே உரியது 100க்கு 100 என்ற படத்தினை பற்றி மாவு ஞானவடிவேலு அவர்கள், அது 1970-71 வந்த படம். 1969-70 வடமொழி என்று சொன்னால் இந்தியிலே ஒரே ஒரு படம் ஆராதனா மட்டும் எடுத்திருக்கின்றார்கள் நம்முடைய இசைக்குயில்கள் ரவிச்சந்திரன் அவர்களும் கௌசல்யா ரவிச்சந்திரன் அவர்களும். அந்த ஆராதனா படத்திலே நான் நிறைய பாடல்களை மட்டும் ரசித்திருக்கின்றோம். அந்த படத்திலே வரக்கூடிய காட்சிகள் எல்லாம் நினைவுக்கு வருகின்றன. என்றாலும் கூட மொழி தெரியாத காரணத்தினால் வசனங்களை எல்லாம் நாங்கள் கேட்டு ரசிக்க முடியவில்லை. அதையெல்லாம் ஆசை குமரன் ஐயா அவர்கள் மிக சிறப்பாக, அதனுடைய மூலக்கதை எங்கிருந்து எடுக்கப்பட்டது, அதுல எத்தனை தடவை அந்த தாயை உணர்ந்து கொள்கிறான் மகன், மகனை உணர்ந்து கொள்கிறார் தாய், இந்த படத்துக்கு எதனால அவார்டு கிடைச்சது, இவ்வளவு சிறப்புகளையும் உள்ளடக்கி அவர்கள் ஆர்சி குமரன் அவர்கள் சொன்னது 1969-70 மிக சிறப்பானது. ஒரு நான் எதிர்பார்க்கவே இல்லை, லக்கி பிரைஸ் சொல்லுவாங்க. அதே போல நம்மளுடைய கேஜிஆர் அவர்கள், நான் கூட அடுத்த ஒரு மாசம் தள்ளி போட்டுருவார் போல இருக்குன்னு நினைச்சேன். இல்ல நான் இப்ப இருந்து பேசுறேன்ட்டு அவர் எந்த நேரமும் எழுந்து நின்று எதை தூக்கத்தில் இருந்து போது ஏதாவது நீங்க பேசுனீங்கன்னா கூட எதை பற்றியும் பேசுவார். இலக்கியம் மட்டும் இல்ல, சமூக இது மட்டும் இல்ல, எல்லா சிற்றிலக்கியங்களும் கருத்து கொடுத்தவர். அந்த காலத்திலேயே அவர் கம்பன் விழாக்களை கொடி கட்டி பறந்தவர். அதனால அவர் பார்க்காத மேடைகள் இல்லை கேஜிஆர். அவர் நல்ல பேச்சாளர், நல்ல எழுத்தாளர். அவர் காலந்தோறும் கண்ணதாசன் எழுதியிருக்காரு, ஒளிச்சதர்கள் எழுதியிருக்கிறார், மின்னலில் தோரணம் கட்டி பார்த்திருக்கின்றார். இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கலாமே தவிர அவருடைய ரூபம் விஸ்வரூபம். அவருடைய நின்னும் கேட்டா எனக்கு பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு சரியான ஒரு அங்கீகாரம் இன்னும் தரப்படவில்லை என்பதுதான் என்னுடைய குறை. அந்த அளவில் அவர் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர்களாக, பேச்சாளர்கள் ஒருவராக, மிக அடக்கமாக, எல்லா திறமனைகள் இருந்தாலும் அடக்கமாக இருக்கக்கூடியவர். வெள்ளி இலக்கிய மேடை என்ற முதல் அவருடைய கம்பராமாயணம், மணிமேகலை, அதெல்லாம் நான் உட்கார்ந்து கேட்டிருக்கின்றேன். கம்பராமாயணம், மணிமேகலை எல்லாம் மிக அழகாக சொற்பொழிவர். அது இருக்கின்ற ஒரு வரிக்கு ஒரு விளக்கம் சொல்லி, எதெல்லாம் தேவையோ அதையெல்லாம் சொல்லக்கூடியவர். அப்படிப்பட்டவர். அவருடைய பேச்சு எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. கர்ணன் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அதனால அவருக்கு 8 நிமிடமும் முடியாது. இன்னொரு 10 கொடுத்து, ஒரு 12 கொடுத்து, 20 நிமிடத்துக்கும் கிட்டத்தட்ட 20 நிமிடம் அவர்கள் உரையாற்றினார்கள். நான் ரசிச்சேன். அதாவது சிவாஜி கணேசன் நடிக்கும் போது டைரக்டர் கட்டுன்னு சொல்ற இடத்துல மறந்துடுவான், அந்த நடிப்புல மயங்கி போய். அதே போல நம்முடைய கேஜிஆர் அவர்கள் பேசினா நம்ம கட்டை சொல்ல முடியாது, நேரத்தை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலுக்கு நிறைய பேசக்கூடியவர் கேஜிஆர் அவர்கள். அதனால்தான் அவருக்கு சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழ்ச்செல்வம் விருது கொடுத்திருந்திருக்காங்க. கம்பன் மேடைகள்ல அவருக்கு விருது கொடுத்திருக்காங்க. நிறைய விருதுகள் அவருக்கு ஏன் கிடைக்குதுன்னா, எங்க இருந்தாலும் அந்த இடத்துல அவர் தோன்றில் புகழில் தோன்றுக, இதெல்லாம் தோன்றில் தோன்றாமை நன்றினாரு. தோன்றுலாம் பிறக்கும் போதே குழந்தைக்கு அறிவு வருமானம் எல்லாமே கர்ணன் மாதிரியா இருக்கும், அப்படி கையில இருக்கிறத எடுத்து கொடுக்கறதுக்கு இல்லையா. ஆனால் எந்த மேடையில் தோன்றினாலும் அங்கு நீ புகழை சேர்க்க வேண்டும் அப்படின்ற அந்த திருக்குறளுக்கு எனக்கு தெரிந்த வரையில் கேஜிஆர் அவர்கள் தான் என்று நான் சொல்வேன். மிக அருமையான பாடல்கள், மிக அருமையான பாடல்லாம் சொல்லிட்டாரு. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வள்ளுவன் வகுத்தவரா, என்ன அருமையான பாடல் இல்லையா. அதுதான் கொள்றதுல தப்பு இல்லைன்ட்டு அவர் சொல்லுவாரு. கொள்றவனே நம்ம மன்னனும் நானே, மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானே அப்படின்னு சொல்லும் போது எல்லாமே நான் தான். கடைசியில அவங்ககிட்ட 2 இதையும் பிடிங்க வாங்கிறாரு. முதல்ல குண்டலத்தை வாங்கிறாங்க, அதுக்கப்புறம் கடைசியில என்ன மாறு கவசம், அவருடைய புண்ணியங்கள் எல்லாத்தையும் வாங்கிடுறாங்க. கர்ணன்றவன் ஒரு கொடை. அதனாலதான் கொடுப்பவர் எல்லாம் மேலாவார், கொள்பவர் எல்லாம் கீழாவார். கொடுக்கிற கை மேல இருக்கும், கொள்பவன் கை கீழே இருக்கும். ஆக கர்ணன் கொடுக்கவும் மாட்டான், கொல்லவும் மாட்டான், நீட்டுவான், அவங்க எடுத்துக்க வேண்டியதை. தருவங்கள்ல கர்ணானின்னாரு நம்ம கவியரசர் கண்ணதாசன் பாடல. அதே மாதிரி ஒரு காதல் பாடல்ல பாருங்க, எவ்வளவு அழகா பாருங்க. இரவு நிலவும் வளரட்டுமேல ஒரு வரி வரும், மிக அருமையா இருக்கும் அந்த வரிகள். நாங்களே குறிச்சு வச்சிருந்தோம் அந்த வரிகள். இரவு நிலவும் வளரட்டுமேல. அதே போல என்னுயிர் தோழி கேளு செய்தி சொன்னாரு கேஜிஆர். மிக அருமையான வரிகள் அந்த படத்துல. என்னுயிர் தோழி கேளு செய்தி, மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, அந்த என்ன ஒரு பாட்டு, கண்ணுக்கு குலமேது கண்ணா கருணைக்கு இனமேது, அந்த வார் பாருங்க. அதெல்லாம் அருமையான பாடல்கள் எடுத்து காட்டிய நம்முடைய கேஜிஆர் அவர்கள் நம்முடைய இந்த நிகழ்ச்சியின் 10 ஆண்டு நிகழ்ச்சியினை மிக சிறப்பாக நிறைவு செய்தார்கள்.
ஆக 10 பேருக்கும் அதில் நவரத்னங்கள் தான் வந்திருக்கின்றார்கள் கூட இந்த ரவிச்சந்திரன் அவருடைய பைலிங்குவல் ஹிஸ்டரி அந்த இது வந்து மிகச் சிறப்பான ஒரு புதிய முயற்சி. அது இந்த முயற்சி வெல்ல வேண்டும். இனி வரக்கூடிய காலங்களிலும் அவர்கள் நிறைய இந்த 71 81 81 91 2031 வரையில் இருக்கின்ற படங்களில் சிறந்த படங்களை எடுத்து இன்றைய இளைஞர்கள் மனம் மாறி மறுபடியும் அவர்கள் அந்த தேசப்பற்றுடன் இந்த இலக்கியங்கள் எல்லாம் சுவைக்க வேண்டும் என்று சொல்லி கற்பனை மலர்களை கரங்களில் எடுத்து தமிழ் சொற்கலாம் நாளுடன் சேர்த்தை தொடுத்து பற்பல ஆண்டுகளும் நம்முடைய இசைக்குயில்கள் ரவிச்சந்திரன் அவர்களும் கௌசல்யா ரவிச்சந்திரன் அவர்களுடைய எடுக்கின்ற முயற்சியை வெல்ல வேண்டும், புத்தகமாக வர வேண்டும். இந்த தமிழுக்கு ஒரு நல்லுலகம் அவர்களை வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி என்னுடைய நிறைவுரை சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பினை ஒருங்கிணைக்கும் இந்த வாய்ப்பினை தந்தமைக்காக சிறந்தாழ்ந்த நன்றிகளையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, மிக்க நன்றி கபிலன் ஐயா.